கவின் இப்போது தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் நடிகராக இருந்து வருகிறார். அந்த வகையில் வருகிற மே 10ஆம் தேதி கவினின் மாறுபட்ட நடிப்பில் உருவாகி இருக்கும் ஸ்டார் படம் வெளியாக உள்ளது. இந்த நிலையில் கவின் படங்களை தொடர்ந்து கவனித்து வந்தால் சில ஒற்றுமை இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு படத்திற்கும் கதையில் வித்தியாசம் காட்டும் கவின் டைட்டிலை ஆங்கிலத்தில் வைத்திருக்கிறார். அந்த வகையில் லிப்ட் படம் ஆரர் படமாக எடுக்கப்பட்டிருந்தது. இந்த படம் ரசிகர்களிடம் ஓரளவு நல்ல வரவேற்பை பெற்றது. அடுத்ததாக கவின் தேர்ந்தெடுத்து நடித்த படம் தான் டாடா. ரொமான்டிக் கதையாக எடுக்கப்பட்ட இந்த படம் வசூலில் பட்டையை கிளப்பியது. இதைத் தொடர்ந்து இப்போது ஸ்டார் படம் உருவாகி இருக்கிறது. சினிமா ஆசையில் இருக்கும் கவினின் உணர்ச்சி பூர்வமாக கதையாக இப்படம் எடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக கவின் கிஸ் என்ற ஆங்கில டைட்டிலில் உருவான மற்றொரு படத்தில் நடித்திருக்கிறார். இப்படத்தில் ஒரு பிளே பாய் கேரக்டரில் தான் கவின் நடித்திருக்கிறார். அடுத்ததாக நெல்சனின் தயாரிப்பில் கவின் நடிக்க உள்ள படம் தான் பிளடி பகர். பொதுவாக நெல்சனின் டார்க் காமெடி சாயலில் தான் இந்த படமும் உருவாக இருக்கிறது. இவ்வாறு எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் கலக்கி வருகிறார் கவின். அவரை பற்றி நிறைய தவறான விமர்சனங்கள் வந்து கொண்டிருந்தாலும் தன்னுடைய உழைப்பின் மீது நம்பிக்கை வைத்து அடுத்தடுத்த படியை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார் கவின். அந்த வகையில் ஸ்டார் படம் அவருக்கு மாபெரும் வெற்றியை கொடுக்கும் என தெரிகிறது. சோ கவின் பாத்தீங்கன்னா தற்போது வளர்ந்து வரும் நடிகரா உருவெடுத்துட்டு இருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் டாடா படமா சொல்லவே தேவையில்ல, வேற அளவுல பிச்சு உதறி இருப்பாரு. சோ அவருக்கு ஸ்டார் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி எங்க டீம் சார்பா நாங்க வேண்டிக்கிறோம். இது போன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ். Facebook, Instagram, YouTube உங்க பிசினஸ் ப்ரோமோட் பண்ணுமா? பேனர் டிசைன் பண்றதுல இருந்து ப்ரோமோட் பண்ற வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோம். ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். Polarite Media Works. இத பத்தி உடனே தெரிஞ்சுக்கணுமா? ஃபோன் பண்ணுங்க.